ஒரு வாரத்திற்கு மேலாக தமிழ்நாடு முழுவதும் பல தொகுதிகளுக்கு சென்று திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட பொழுது நான் காண்கின்ற எழுச்சி திராவிட முன்னேற்ற தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்கின்றது. மக்கள் ஆதரவுடன் பேராதரவுடன் திமுக தலைமையிலான இக்கூட்டணி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை பெறும் என்று நம்பிக்கை என்னிடம் உள்ளது. தேர்தல் பிரச்சாரங்கள்ல தலைவர்கள் அநாகரிகமான பேச்சுகள்லாம் தனிப்பட்ட முறையில் என்னன்னா, இந்த கட்சி நான் சொல்ல விரும்பல. பொதுவாகவே தேர்தல் நேரங்கள் இருக்கட்டும், தேர்தல் அல்லாத நேரங்கள் இருக்கட்டும், அரசியல் இயக்கங்கள் அரசியல் தலைவர்கள் இடையே கருத்தியல் ரீதியான ஒரு விவாதம் தான் இருக்கணும். இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ், இஷ்யூ பேஸ்ட் டிபேட்ஸ், கருத்தியல் ரீதியான ஒரு விவாதங்கள் இருக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கருத்து சொல்லலாம், ஒரு மறுப்பு கருத்து சொல்லலாம், எதிர்கருத்து சொல்லலாம். இது போன்ற விஷயங்கள் தான் நம்ம அரசியல் இருக்கணும்னு என்னுடைய கருத்து. தனிப்பட்ட ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை அவரை பற்றி ஒரு தனிப்பட்ட முறையாக அவரை பற்றி ஒரு அவதூறுகளை சொல்றதோ இருக்கக்கூடாது. அது முக்கியமாக உங்களுடைய பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள்கிட்ட தான் அது ஆரம்பிக்கிறது. ஒரு அரசியல் ஒரு இயக்கமோ தலைவரோ அதை போட்ட தனிப்பட்ட தனிநபர் தாக்குதல் கொடுத்தாருன்னா அதை நீங்க பெருசுப்படுத்தாதீங்க. அதை உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கணுங்கிற என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள். அரசியல் பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட விமர்சனம் தவிர்த்து கருத்தியல் ரீதியான சித்தாந்த ரீதியான மக்கள் சார்ந்த அந்த கோரிக்கைகள், அந்த மக்கள் எழுப்புகின்ற அந்த கேள்விகள், அதை சார்ந்த ஒரு விவாதமாக தான் அரசியல் மேடைகள் இருக்கணும் என்னுடையது. ஆனால் சமீப காலமாக அது தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் அந்த ஒரு கலாச்சாரம் பின்பற்றுறது கிடையாது. தனிநபர் தாக்குதல் மலிவான வார்த்தைகளை பயன்படுத்துறது இன்னைக்கு ஒரு அன்றாட தான் நமக்கு இன்னைக்கு ஆயிப்போச்சு. அது அதிமுக பொறுத்தவரைக்கும் அதனுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சாரத்தை அவர் வச்சிருந்தாரு. நாங்கள் பாஜக, அவர் சொல்லும் போதே மதவாத பாஜக கூட நாங்கள் கூட்டணி சேர்ந்தது தவறு, நீங்க சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம், அதுல நாங்கள் பாஜக ஆதரித்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு தவறுன்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன நெருக்கடின்னு தெரியல அவர் இன்னைக்கு ஒரு பாஜக கூட ஒரு கூட்டு சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை. கூட்டு சேர்ந்ததை விட பேரளவில் தான் அதிமுக தலைமை இருக்கே தவிர முக்கிய முடிவுகள் எல்லாமே பாஜக தான் அந்த முடிவு எடுக்கிறாங்க. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் கண்ட இயக்கம், புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வழிநடத்திய இயக்கம் இன்னைக்கு ஒரு பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறது அதிமுக இருக்கிற உண்மை. அவங்க தொண்டர்களுக்கு சரி எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடம். இது சில வருடங்களாவே இந்த ஒரு கருத்து அதிமுக பரவலா இருக்கு. அண்ணன் எடப்பாடி பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு நிர்பந்தம் தெரியல. அவரை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அதிமுகவுடைய பாஜகவுடைய முழு கட்டுப்பாட்டுல அவரு ஒரு பாஜகவுடைய ஒரு கிளைக்கழகமா அதிமுக நடத்திட்டு இருக்கிறார். ஒவ்வொரு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியிலையும் தாவேகா அண்ட் நாம் தமிழர் இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி சார்? நீங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கறது, ஆட்சியை பிடிப்பதற்கு திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு தான் இங்க ஓட்டிங் நான் பார்க்கறேன். இவங்க சில இடங்களில் கேண்டிடேட்ஸ் போடுற விஷயங்கள், நீங்க ஒவ்வொரு இடங்கள்லையும் அதிமுக யாருக்கு எந்த கேண்டிடேட் போட்டிருக்காங்க, திமுக எந்த கேண்டிடேட் போட்டிருக்கிறாங்க, அதே வேளையில நம்முடைய தாவேகா சகோதரர் விஜயோட இயக்கமா இருக்கட்டும் இல்லை நாம் தமிழர் இயக்கமா இருக்கட்டும், கேண்டிடேட்ஸ் பொறுத்து பார்க்கும்போது சில யுக்திகள் கையாளப்படுறதை நான் பார்க்கறேன். பல தொகுதியில் நான் அதை பார்க்கறேன். ஆட்சியை பிடிக்கிறதுல அதிமுகவுக்கு திமுகவுக்கு இடையிலான போட்டியை பார்க்கறேன். பாஜகவுடைய பி டீமா செயல்படுறதுல தாவேகாவுக்கும் நாம் தமிழருக்கு ஒரு போட்டியை நான் பார்க்கறேன். தொகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த
பாஜக வேட்பாளருக்காக தொடர்ந்து வடமாநிலங்களில் இருக்கக்கூடியவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அதாவது ஒரு துரதிருஷ்டமான ஒரு இதாக பார்க்குறேன் நான். நீங்க பாஜக வேட்பாளர் அண்ணன் ராமசீனிவாசன் தான் நிற்கிறார். அண்ணனை நம்ம பூமி அண்ணனை எதிர்த்து நிற்கிறாரு. ஆனால் நீங்க அவர் சமீபத்தில் நம்முடைய மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் ஃபட்னவிஸ் அவரை வந்து அழைச்சிட்டு வந்து பிரச்சாரத்துக்கு கூட்டு வந்திருந்தார். வேற ஒரு பாஜகவுடைய ஒரு முதலமைச்சர் மகாராஷ்டிரா சார்ந்தவர், அவர் வந்து இங்க வர தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் வந்து என்ன கருத்து சொன்னாரு, மெட்ரோ ரயில் வந்து உங்களுக்கு மதுரைக்கு வேணும்னா எங்களுடைய வேட்பாளர் ராமசீனிவாசனுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தாலும் மெட்ரோ ரயில் வந்தார். அப்ப என்ன அர்த்தம்? அப்போ திமுக அந்த தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் திமுக அரசு அதை ஏற்றுக்கிறதுனால தான், அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்கள் மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொடுக்கல. நீங்க பாஜக எங்க அணிக்கு நீங்க ஆதரவு கொடுத்து இது பண்ணீங்கன்னா நாங்கள் மெட்ரோ ரயில் கொண்டு வந்துங்கிறது ஒரு முதலமைச்சர் சொல்ற கருத்து. ஒரு சராசரி ஒரு பேச்சாளரோ இல்ல அவர் பேசுறது அது அரசியல் இது. ஆனால் ஒரு முதலமைச்சருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கிறார். அவர் வந்து சாதி மதம் அரசியல் கடந்து ஒரு பொது பிரதிநிதியா இருக்கணும். அவர் மகாராஷ்டிரா முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இங்க வந்துக்கிட்டு நீங்க எங்களுக்கு தான் ஓட்டு போட்டா அப்பதான் நாங்க பாஜக அரசு வந்து உங்களுக்கு ஒன்றிய அரசு வந்து உங்களுக்கு மெட்ரோ ரயில் கொடுப்பாங்கன்னா அப்போ இது அவங்களுடைய பாஜகவுடைய மனநிலைமையை காமிக்குது. அப்போ நம்ம சொல்ற குற்றச்சாட்டுகள், எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டுகள் என்ன, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நீங்க தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய திட்டங்களா இருக்கட்டும், திட்டத்துக்குரிய நிதியா இருக்கட்டும், நீங்க கொடுக்கறதுல நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த குற்றச்சாட்டு உண்மைங்கிற மாதிரி நம்முடைய மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் ஃபட்னவிஸோடைய இங்க தேர்தல் புறப்படி அமைஞ்சிருக்கு. அவங்க சொன்னது என்னன்னா, எதனால நீங்க மதுரை கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் கொடுக்கலன்னு சொல்லும் போது ஒன்றிய அரசு அன்னைக்கு சொன்ன காரணம் என்னன்னா, 20 லட்சத்துக்கு உட்பட்ட ஜனத்தொகை இருக்கிற நகரங்களுக்கு நாங்க கொடுக்கறது கிடையாது, பாலிசிங்க அது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், ஆக்ரா போன்ற நம்ம மதுரையை விட கோயம்புத்தூரோட மிக சிறிய நகரங்கள் 20 லட்சம் அந்த ஜனத்தொகை குறைவான நகரங்களுக்கு வந்து இன்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவிச்சு இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் நான் தரவோடு சொல்றேன். அவங்க சொல்றாங்க ரிப்போர்ட்ல, அந்த டிபிஆர் ரிப்போர்ட்ல எல்லாம் நிறைய எரர்ஸ் இருந்துன்னு சொல்றாங்க. எல்லா மாநில அரசுகள் இனிஷியலா கொடுக்குற ரிப்போர்ட்ல எரர்ஸ் இருக்கதான் செய்யும். நீங்க அதுக்கப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணுவாங்க செய்யும். ஆனால் எத்தனை வருஷம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மெட்ரோ ரயில்? 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா பல வருஷமா அந்த மெட்ரோ ரயில் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். மதுரைக்கு இன்னைக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒரு திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம். கோயம்புத்தூருக்கும் தேவை, திருச்சிக்கும் தேவை. ஆனால் இன்னைக்கு புறக்கணிக்கப்படுது. அதே மாதிரி எய்ம்ஸும் நீங்க எல்லாரும் பல பேர் நீங்க சொல்லியிருக்க தலைவர்கள் சொல்லியிருக்க 2015 அறிவிப்பு கொடுத்தாங்க, மதுரையில் எய்ம்ஸ் சொன்னாங்க. 2019 அன்னைக்கு தேர்தல் நேரத்தில் பிரதமர் வந்து அன்னைக்கு அடிக்கல் நாட்டினாரு. இன்னைக்கு 2026 ஆயிடுச்சு. 2024 தேர்தலையும் கடந்துட்டோம், 21 தேர்தலையும் கடந்துட்டோம். இன்னைக்கு 2020 11 வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னையும் கட்டுமான வேலைகள் முடியாம இன்னைக்கு வந்து அது உபயோகத்துக்கு வரல. அதே வேளையில 2015 அறிவிச்ச பிற மாநிலங்கள், குறிப்பா பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள், குறிப்பா வட மாநிலங்கள்ல அங்க 2015 அறிவிச்சது, 2019 அடிக்கல் நாட்டதெல்லாம் இன்னைக்கு செயல்பாட்டுக்கு வந்துச்சு. இதுதான் நாங்க சொல்றோம். நாங்க கேட்ட பல காரணங்கள் சொல்றோம். அன்னைக்கு கூட நம்முடைய முன்னாள் அமைச்சர் நம்ம ஆர்பி உதயகுமாரோட இது பார்த்தேன் நான். அவர் ஜீகா வந்து ஜீகாங்கிறது ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சிங்க. அவங்க வந்து நிறைய இதுக்கு வந்து திட்டங்கள் உலகம் முழுவதும் இது போன்ற திட்டங்களுக்கு நிதி கொடுக்குறாங்க. ஆனால் நான் என்ன கேட்கிறேன், ஜீகால இருந்து நிதி வரலன்னா செய்யலன்னா நீங்க பிற மாநிலங்கள்ல, குறிப்பா பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள இதே நம்ம எய்ம்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மாநில அரசு ஒன்றிய அரசு அதுக்கு நிதி கொடுத்துருக்கிறாங்க. மத்திய அரசு நிதி கொடுத்து அந்த எய்ம்ஸ் ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கிறாங்க. ஜிகால வந்து உங்களுக்கு ஃபண்டிங் இஷ்யூ இருந்துச்சுன்னா ஏன் நீங்க உங்களுடைய ஒன்றிய அரசு இதுல இருந்து நிதி கொடுக்கலாமே, மற்ற மாநிலம் கொடுக்கும்போது? இது நான் கேட்கறேன். சும்மா ஜனங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு எது வேணா சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு மனநிலை வந்து பொதுவா முக்கியமான அந்த அரசியல் தலைவருக்குலாம் வந்துச்சு. இந்த கேள்வி வந்து இப்போ நான் சமீபத்தில் தான் முந்தா நாள் தான் நம்முடைய சகோதரர் உதயகுமாரோடைய இன்டர்வியூ நான் பார்த்தேன். நான் அவர் இதெல்லாம் சரியான பதில் கிடையாது. இந்த பதில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகின்றது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி மறுக்கப்பட்டுள்ளது. பேரிடர் காலங்கள்லயும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு, குறிப்பா நீங்க திமுக விட்டுருங்க, சென்ற முறை அதிமுக அரசு இருக்கும்போது கூட 10 வருஷம் இருக்கும்போது கூட பல பேரிடர்கள் நடக்கும் பொழுது அன்றைய அதிமுக அரசு கேட்ட அந்த பேரிடர் நிதியை கூட அன்னைக்கு கொடுக்காம இருந்திருக்கிறாங்க. இது போன்ற காரணங்களுக்காக இந்த தேர்தல் 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் தக்க பதிலடி, அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணிக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க. இந்த அதிமுகவை பிரிவினை சசிகலா வந்து குறிப்பிட்ட தொகுதியில் நின்று அவங்கள வந்து தோற்கடிக்கின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை.
நீங்கள் சசிகலா அம்மையார் பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவி அம்மையார் கூட பயணித்தவங்க. அவங்க அரசியலில் மிகப்பெரிய பொறுப்பில் இல்லாட்டியும் கூட அவங்க அந்த இயக்கத்தில் அந்த அம்மையாரோட பயணித்தவங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்க தான் செய்யும். அது ஏன்னா அவங்க இன்னைக்கு பல இடங்களில் வேட்பாளர்கள் அவங்க இயக்கம் சார்பாக போட்டிருக்கிறாங்க. அது கண்டிப்பாக நான் சென்ற முறையே நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல தொகுதியில் 60க்கும் உட்பட்ட தொகுதி, 60 கிட்டத்தட்ட 50லேருந்து 60 தொகுதிகள் பொறுத்த வரைக்கும் 4000 ஓட்டு 5000 ஓட்டுக்குள்ள கிட்ட 60 தொகுதிகள் அது வெற்றி தோல்வியை நிர்ணயிச்சு. இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த அம்மா பெரிய அளவில் அவங்களோட இயக்கம் வாக்கள் வாங்காட்டி கூட அது குறிப்பா அதிமுக வெற்றியை கண்டிப்பா பல தொகுதியில பாதிக்குங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க அதாவது தமிழ்நாட்டில் நீங்க இங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ, இங்க நிறைய வன்முறை சம்பவங்கள் இங்க நடக்குது, குற்றச்சம்பவங்கள் நிறைய நடக்குது. இன்னைக்கு காவல்துறை கட்டுப்பாட்டு இல்லைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த 5 வருஷமா நம்ம எதிர்கட்சிகள் நிறைய பேர் அந்த இது வச்சாங்க. நான் மறுக்கல. நான் இங்க தமிழ்நாட்டிலையும் அங்கங்க பிரச்சனை நடக்குது. அது ஆனா உடனுக்குடன் 24 மணி நேரம் 48 மணி நேரத்துக்குள்ள எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிடுறாங்க. அந்த குற்றம் செஞ்சவங்களை அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் கடந்த ஆட்சிகளை பொறுத்த வரைக்கும் இது நடக்கல. பல இடங்கள் பொள்ளாச்சி உட்பட சம்பவம், அந்த பாலியல் அந்த பலாத்காரம் சம்பவம் உட்பட பல நேரங்களில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் ஊடகவியாளர்கள் அதை பெருசுபடுத்தி எதிர்கட்சிக்காரங்களும் தெருவுக்கு அங்க போராட்டங்கள்லாம் நடத்துறதுக்கு பாதிக்கப்பட்டவங்களும் அவங்க போராட்டம் நடத்துனதுக்கு அப்புறம் தான் அவங்க அன்றைய அரசு அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்தது. ஆனால் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும்னா கடந்த 5 ஆண்டுகள்ல திமுக ஆட்சியில எங்க தவறுகள் நடக்கும் பொழுது அதுக்குண்டான நடவடிக்கை காவல்துறை எடுத்திருக்காங்க. தமிழக அரசு திமுக அரசு எடுத்திருந்தாங்க. அதுதான் நாங்க சொல்றது. அதே வேளையில நீங்க இங்க கிரைம் நடக்கலன்னு சொல்லல. அதே வேளையில இந்தியா முழுக்க நீங்க ஒரு கம்பேரிட்டிவ் இது பார்க்கும்போது, ஒரு கம்பேரிசன் பார்க்கும்போது வட மாநிலங்கள் குறிப்பா பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள்ல அங்க எப்படி இருக்கு, கிரைம் ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க இதை விட பன்மடங்கு அதிகமா இருக்கு. இதை நான் சொல்லல, நீங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அது தேசிய அளவில் ஒன்றிய அரசு சார்ந்த ஒரு ஸ்தாபனம். அவங்களுடைய டேட்டா தரவுகளை நீங்க தயவு செய்து நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதை நீங்க பார்த்தாலே தெரியும். தமிழகம் பொறுத்த வரைக்கும் இங்க குற்றச்சம்பவம் நடக்குது. ஆனால் வட மாநிலங்களை விட இங்க இது ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக தான் அது நான் பார்க்கறேன். நீங்க அந்த தரவு வச்சு நீங்க தரவு வச்சு பார்த்துக்கலாம். இன்னொன்னு, இப்போ நீங்க டெல்லியில நான் ஒரு எம்பியா இருக்கிறேன். நான் டெல்லியில நான் போய் டெய்லி காலையில நாளிதழ்களை நான் திறக்கும் பொழுது அங்க டெய்லி ஒரு 2-3 சம்பவம் டெல்லியில இருக்கு. டெல்லிங்கிறது நம்மளுடைய கேபிட்டல் சிட்டி, நம்ம இந்தியாவுடைய தலைநகரம். அங்கேயே நாளொரு பொழுது துப்பாக்கி சூடு நம்ம பார்க்கிறோம். நீங்க தயவு செய்து டெல்லி எடிஷன் நம்முடைய பேப்பர்களை வாங்கி பாருங்க. சொல்லி முடிச்சிடறேன், என் கருத்து சொல்லி முடிச்சிடறேன் நான். அப்படி டெல்லி தலைநகரம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? இன்னைக்கு பாஜகவுடைய ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. நம்முடைய நாட்டுடைய தலைநகரத்திலேயே குற்றச்சம்பவங்களை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அப்படி இருக்கும் பொழுது அங்கேயும் இதே மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். டெல்லி இஸ் த மோஸ்ட் அன்சேஃப் சிட்டி இன் இந்தியா அண்ட் இன் ஏஷியாங்கிறது இந்தியாவில் மாத்திரம் கிடையாது, ஆசியா லெவல்ல பெண்களுக்கும் சரி பொதுவா இது போன்ற குற்றச்சம்பவங்கள் அதிகமா நடக்கிற ஒரு நகரம் பொறுத்த வரைக்கும் டெல்லிங்கிறது பல நாளிதழ்களையும் எல்லாத்துலையும் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. இத்தனை மணி நேரத்துக்கு முறை பெண்கள் அங்க போக முடியாதுங்கிறது. அப்படி பார்க்கும்போது இங்க சென்னையிலயோ மதுரையிலயோ கோயம்புத்தூர்லயோ திருச்சியிலயோ அது போன்ற பிரச்சனைகள் கிடையாது. சம்பவங்கள் நடக்குது மறுக்கல, ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை காவல்துறை இங்க எடுத்திருக்கிறாங்க. அடிக்கடி அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு 10 நாள்ல மட்டும் நிறைய அதிகாரிகள் மாத்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? இது என்னன்னா, அதிமுக தலைமையிலான அணிக்கு தேர்தலில் அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்க தான் காமிக்குது. மக்கள் மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க, மக்களும் அவங்க மேல நம்பிக்கை இழந்துட்டாங்க. இந்த நேரத்தில் இது போன்ற அதிகாரிகளை மாற்றுறது, காவல்துறை உயர் அதிகாரிகளை மாற்றுறது, இது போன்ற விஷயங்கள் கடைசி நேரத்தில் தேர்தலில் ஏதாவது அவங்க அதாவது இப்போ யாருக்கிடையே இன்கம் டேக்ஸ் இடி வச்சு சில முயற்சிகள், அதே நேரத்தில் இது போன்ற அதாவது கடைசி நேரத்தில் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கறது, ப்ரெஷர் கொடுக்கறது, அது மூலியமா தேர்தல் இதை ஏதாவது மாற்றலாமாங்கிறது ஒரு முயற்சியை கூட நான் பார்க்குறேன். அதே வேளையில நீங்க பீகார்ல சில மாதங்களுக்கு முன்பு அங்கே தேர்தல் நடந்தது. அங்கே இது போன்ற இதெல்லாம் கிடையாது. நீங்க எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். நீங்க பாஜக என்ற மாநிலங்க இது போன்ற சீஃப் செக்ரட்டரியை மாத்தினாங்களா, இல்ல டிஜிபியை மாத்தினாங்களா? நீங்க கம்ப்ளீட்டா இங்க இருக்கிற காவல்துறைகளுக்கு முக்கியமான உயரதிகாரிகள் எல்லாமே, அதையும் சரி முக்கியமான IAS அதிகாரிகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இங்க மாத்தி இருக்கிறாங்க. இது
நீங்க பாஜக ஆள்கின்ற மாநிலங்கள் ஏன் அது பண்ணல? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு நியூட்ரலா இருக்கணும், அது இருக்கணும். அப்புறம் அதே இது அங்க பண்ணிருக்கணும் இல்லையா? அங்க பண்ணாம நீங்க எதிர்க்கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்கள் பண்ணும்போது பல சந்தேகங்களை எழுப்புது. நம்ம வேட்பாளருக்கு தலைமை நீங்க நேற்று நான் பல இடங்கள்ல போய் எங்களுடைய வேட்பாளர் மறுமலர்ச்சி திமுகவுடைய வேட்பாளர் அண்ணன் பூமிநாதன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல நான் பரப்புரையில் ஈடுபட்ட பொழுது ஒரே விஷயத்தை தான் சொன்னேன். நாங்க அண்ணனுக்கு பொறுத்த வரைக்கும் அவர் கடந்த 5 ஆண்டுகள்ல அவருடைய செயல்பாடுகள், அவர் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்த திட்டங்கள், நீங்க குறிப்பா நம்முடைய தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அரசு மருத்துவமனை, நம்முடைய ராஜாஜி மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அங்க கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் 400 கோடி ரூபாய் செலவுல கார்ப்பரேட் மருத்துவமனைக்கு நிகராக நவீன மருத்துவ கருவிகளுடன் இன்னைக்கு அது செயல்பாட்டுக்கு வந்துருச்சு. அங்க அதுக்கு உண்டான முயற்சி நம்ம அண்ணன் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்காண்டி இங்க நேதாஜி பாலம் அது கிட்டத்தட்ட 200 கோடி நினைக்கிறேன், அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்திருக்கிறாரு. பலாயிரக்கணக்கான குடிமனை பட்டாக்கள் 20 வருஷமா 30 வருஷமா இந்த ஜனங்க போராடி இருக்கிறாங்க. சென்ற முறை அண்ணன் இங்க தொகுதியில போட்டி போடும்போது பல இடங்கள்ல அவர் வண்டியை மறிச்சு, நீங்க இந்த மாதிரிதான் வாக்குகள் கேட்பாங்க, ஆனா ஒருபோதும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கல, எங்களுக்கு பட்டா நாங்க எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கோம், 60 வருஷம் 70 வருஷம் இங்க குடியிருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே விடாம அவ்வளவு தூரம் போராட்டம் பண்ணாங்க. பல பேர் ஓட்டும் போடல. ஆனால் அவர் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர், குறிப்பா நம்ம காமராஜபுரத்திலையும் சரி, அம்பேத்கர் நகர் இது போன்ற இடங்கள்ல பலாயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு பட்டா வாங்கி கொடுத்திருக்கிறார். இதுல என்ன கேவலம்னா, ஒரு இடத்துல பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டோர் பட்டா கேட்டிருக்கிறாங்க. நீண்ட கால போராட்டமா இருந்திருக்கு, அவங்க கண்டிப்பா கொடுக்க வேண்டிய விஷயம். ஆனால் இவர் கிட்டத்தட்ட 400 பேருக்கு அந்த பட்டாக்கு முன்னாடி அரசாணையை வாங்கிட்டாரு. மிச்சம் இருக்கிற 600-700 பேருக்கு கிடைச்சிருக்கும். இங்க இருக்கிற பாஜகவை சார்ந்த ஒரு நபர் அந்த பகுதி, அது என்னன்னா காமராஜபுரத்துல அந்த பட்டா அந்த 400 பேருக்கு இன்னொன்னு அரசாணை வந்துருச்சுன்னு சொன்ன உடனே, கேள்விப்பட்ட உடனே கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கியிருக்கிறாரு. இப்போ மிச்சம் இருக்கிற 700 பேருக்கு ஏன் பட்டா கிடைக்கிறாங்க? அதுக்கு காரணம் அந்த பகுதியை சேர்ந்த பாஜகவை சார்ந்த நபர் என்னன்னா, இவருக்கு பேரை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது என்னன்னா, சாதாரண ஜனங்க இதுல போய் அரசியல் படக்கூடாது. என்னுடைய இவரை பொறுத்த வரைக்கும் நான் பல இடங்கள்ல நான் தேர்தல் அல்லாத நேரங்களில் பல திருமண நிகழ்வுகள் போகும்போது பொதுவாக ஒரு கோரிக்கை வைக்கிறார். அரசியல் பேசுறது கிடையாது, நீங்கள் ஜாதி பார்க்காதீங்க, மதம் பார்க்காதீங்க, ஏன் அரசியல் இயக்கங்களை கடந்து நல்லவர்களை தேர்ந்தெடுங்கள், உங்களுக்காக உழைக்கக்கூடியங்க. இந்த பகுதிக்கு யார் இங்க எம்எல்ஏ எம்பி வந்தாங்கன்னா அங்க அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு நீங்க தேர்ந்தெடுங்கன்னு சொல்லும் பொழுது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஆனா பல இடங்களில் தேர்தல் பரப்பு ஈடுபட்டிருக்கேன். நான் அதை நினைவூட்டி நேற்று பேசும்போது சொன்னேன், நான் இந்த மனுஷனுக்காண்டி உங்களுக்கான உழைச்சிருக்கிறார். கட்சி பார்க்காதீங்க, மதிமுக திமுக கூட்டணி பார்க்காதீங்க, அதிமுக தோழருக்கு அந்த வேண்டுகோள் வச்சேன். நான் ஒரு நல்ல மனிதர், உங்களுக்காண்டி ஒரு உழைச்சவர், அவரை நீங்க தேர்ந்தெடுக்க சொன்னா அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு குறிப்பா தாய்மார்கள் மத்தியில் இருந்தது. அது என்னன்னா, எங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. சென்ற முறையை விட இந்த முறை ஒரு மிகப்பெரிய வெற்றி எங்களுடைய கேண்டிடேட் அண்ணன் பூமிநாதன் இங்க மதுரை தெற்குல வெற்றி பெறுவார் நம்பிக்கை இருக்கு. அது சீட்டு கொடுக்குறாரு, துண்டு சீட்டு. அதாவது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய குரலா, நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய குரலா, பல முன்னணி நடிகர்களுடைய குரலாய் திகழ்ந்து வருவதுதான் நம்ம டிஎம்எஸ் ஐயா. அந்த டிஎம்எஸ் ஐயா பொறுத்த வரைக்கும் மதுரையின் அடையாளமா இருந்தாரு. இன்னைக்கு அவருக்கு ஒரு நீண்ட கால கோரிக்கை என்னன்னா, அவருக்கு ஒரு சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு. அந்த சிலை இன்னைக்கு மதுரையில் இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம், முழு காரணம் எங்களுடைய புதூர் பூமிநாதன் அண்ணன் தான். அது அவர் ஸ்வீட்டை காமிச்சாரு. அவட சொல்ல வேண்டாம் நினைச்சேன், ஆனா இன்னைக்கு அரசியல் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். சாரிங்க, நான் லேட்டால கேண்டிடேட்டுக்கு பாவம் உடம்பு முடியல, 8ஆம் தேதி மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அவரால், அதனால கொஞ்சம் லேட். நான் 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். நான் ரெடி ஆயிட்டேன். இன்னைக்கு பேப்பர் எல்லாம் படிச்சுட்டு ரெடி ஆயிட்டேன்.